இது வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு பெரிய தலைவர்கள் வரலன்னு சொல்றீங்களா? மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய அந்த கூட்டம் எல்லாமே வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு வர கூட்டத்தையும் மற்ற கட்சிக்கு வர கூட்டத்தையும் நீங்க வேறுபடுத்தி பார்க்கணும். சில கட்சிகள்லாம் வந்து கூட்டணி பேசியிருக்கணும்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே சார். பொறுத்திருந்து பாருங்க, நடக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் பொறுத்தாச்சு சார். இன்னும் 7 மாசம் தான் இருக்கு. முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் ஆயிடலாமா சார்? நான் வி வாண்ட் டு ஃபாலோ த ப்ராசஸ். அப்படின்னா அங்க எங்க வேலையை நாங்க சரியா செய்யறோம். அரசியல் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஒரு பல கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கு, ஒரு சாமானியம் இருக்கு. டிவிகே வருது, விஜய் வந்திருக்காரு, நான் ஏன் தாவேக்காவை தேர்வு பண்ணணும்? என்ன நடந்தாலும் இவங்க 2 பேர் தான் வரப்போறாங்க. 3ஆவதா ஒருத்தர் வராரு, 4ஆவதா ஒருத்தர் வராரு. அதெல்லாம் சரி, நீங்க சொல்றீங்க, அவங்க செய்யறாங்க செய்யலை, இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். நான் ஏன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்? சரி, மக்கள் ஏன் அப்படி நீங்க நினைக்கிறாங்க? நீங்க சொல்றீங்க 2 மாத்தி தான் ஓட்டு போடணும், எப்படி சொல்றீங்க? எப்ப நீங்க அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தீங்க? இருந்ததே இது வரைக்கும் 2 சாய்ஸ் தான் இருந்தது. ஒன்று அதிமுக, ஒன்று திமுக இருந்தது. நீங்க அவங்களுக்கு வந்து இருக்கிற சாய்ஸ்ல ஒன்று தானே தேர்ந்தெடுக்கணும். அதனால அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க மக்கள், காமன் மக்கள், ஒரு பொதுமக்களோட, சாமானிய மக்களோட அரசியல் புரிதலை வந்து நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். இப்போதானே ஒரு முதல் முறையா ஒரு கிரெடிபிளான ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்கு. ஆல்டர்னேட்டிவ்னா ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் இல்லை, சரியான அரசியலை வந்து சரியா செய்யக்கூடிய ஒரு மாற்று சக்தி. மக்களுக்கு வந்து எப்பயுமே தன் ஓட்டு வந்து வீணாகக்கூடாதுன்னு ஒரு தாட் இருக்கும். அதாவது இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரணும்னா ஒரு பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் வந்து ஒரு கொள்கையை பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ அந்த நம்பிக்கை வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்போதான் முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு முதல் முறையாக வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், மக்கள் அவங்களோட அரசியல் புரிதலை வந்து டெஃபினட்டாக அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, மக்கள் வந்து தெளிவாக தான் இருப்பாங்க. அப்போ இது வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு பெரிய தலைவர்கள் வரலன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய அந்த வந்து அவங்கள ஒரு முதன்மை சக்தியாக இது வரைக்கும் வரல. அவங்கள வந்து இந்த அரசை வந்து அரசை வந்து தோற்கடிக்கக்கூடிய மேபி வந்து இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கலாம். பட் அவங்கள தோற்கடித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இப்பதான் வந்திருக்கு. ஓகே, முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் ஆயிடலாமா சார்? நாங்கள் வந்து எப்படின்னா நான் வி வாண்ட் டு ஃபாலோ த ப்ராசஸ். அப்படின்னா நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் சரியாக செய்கிறோம். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் வந்து ஆட்சி மீது பயங்கர அதிருப்தி இருக்குது, மக்களுக்கு கடும் கோபம் இருக்குது. அதுக்கு இதை சரியாக எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து அவங்க சரியாக அவங்க வேலையை செய்யலை. அப்படிங்கிறப்ப எங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. 234 தொகுதியிலையும் நான் தான் போட்டிடுறத நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. விஜய் எங்க நின்னாலுமே வின் பண்ணிடுவார்ப்பா. ஆனா மற்ற தொகுதியில வேட்பாளர்களின் நிலைமை தான் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி தான் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, தொண்டர்களும் பரவலாக பேசுறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய பலம் வந்து எங்கள் வெற்றி தலைவர் அவர்களின் ஆளுமை தான். அதை ப்ளஸ் 2வது ஆளுமை எங்கள் கொள்கை அடித்தளம். நாங்கள் ஃபர்மாக பிலீவ் பண்ணுறோம். நாங்கள் வி ஆர் ஐடியாலஜிக்கலி ரூட்டட் பார்ட்டிங்கிற பிலீவ் பண்ணுறோம். ஸோ அதனால் அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, இந்த 2ம் வந்து ஒரு பெரிய ஒரு எந்த கேண்டிடேட் இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ் கொடுத்துரும். அவர் தலைவரே அவர்களே ஒரு 70,000 ஓட்டு வாங்கி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற கேண்டிடேட்டும் கண்டிப்பாக முக்கியம்தான். ப்ளஸ் எங்களோட செயல் திட்டங்கள், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இது எல்லாமே வந்து ஆட் பண்ணோம். அவரோட பேஸ் வந்து பெரிய பேஸாக இருக்கும். அவர் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு பேஸ் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு பெரிய பேஸாக இருக்கும். ஓகே, இப்போ கேம்பெயின் ஒரு மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அவர் வரும்போது அந்த தொகுதியில் ஒரு கூட்டம் வரும்ல, அந்த கூட்டம் எல்லாமே வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி. இங்கே தான் நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வர கூட்டத்தையும் மற்ற கட்சிக்கு வர கூட்டத்தையும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கணும். இது வந்து யாரும் காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. காசு கொடுத்து வந்த கூட்டம் வேணால் நீங்கள் சொல்லலாம், இத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு. இவங்கெல்லாம் அவங்க காசு செலவு பண்ணிட்டு தலைவர் அவர்களை பார்க்கணுன்னு இந்த கட்சி கழகத்தினுடைய கூட்டத்துக்கு கலந்துக்கணும்னு வர்றப்ப அவங்க 100% டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லை,
அந்தந்த கட்சி தலைவர் சொல்ற பாயிண்ட்ஸை தான் நீங்களும் சொல்றீங்க. இல்ல நான் தான் நாங்க மத்த காசு கட்சியில் கொடுத்து கூட்டு வரல, இது எங்களுக்கான கூட்டம். இல்ல வேற எந்த கட்சி இது வரைக்கும் நடந்த மாநாட்டுல எல்லா தலைவர்களும் அப்படிதானே சார் சொல்லியிருக்காங்க. எந்த தலைவருக்கு அப்படி சொன்னாங்க சொல்லுங்க. சரி அவங்க விஜயகாந்த் இருக்கும்போது ஒரு திருச்சியும் மதுரையும் தான் நம்ம நடத்துற மாநாடுலயே பெரிய கிரௌடு, நம்ம சாதிச்சிட்டோம்னு அவர் சொன்னாரு. இல்ல அவங்க சேலத்துல நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டிலையும் உதயநிதி நீங்க சொன்னாரு. திமுக மாநாட்டுல வந்து காசு கொடுக்காம கூட்டம் வந்தது நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. திமுக அது மட்டும் இல்லைங்க, வந்து கூட்டம் மட்டும் இல்லை, அவங்க எப்போ வராங்க, மதுரை மாநாட்டுக்கு முதல் நாள் இரவு வந்து தங்குறாங்க, காலையில் வந்து தங்குறாங்க, அவ்வளோ கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது வந்து தங்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தன்னெழுச்சியான கூட்டம் வந்து நீங்கள் எந்த எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து இல்லை. ஸோ டெஃபினட்டாக வரவங்கெல்லாம் ஓட்டு போகிறாங்கன்னா 100% அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க இன்டூ 4 ஈஸியாக பண்ணிக்கலாம். அவங்க குடும்பத்தில் அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதை தாண்டி அந்த மக்கள் இருக்காங்களா, பார்க்குறாங்கல்ல, டிவியில் பார்க்குறாங்க, நியூஸ் படிக்கிறாங்க, டெஃபினட்டாக எல்லாரோட இதுவும் ஆதரவும் இருக்குது. உங்களுடைய தலைவர் நம்புறதும் உங்க கட்சி தொண்டர்கள் எல்லாரும் நம்புறதும் வீட்டுக்கு ஒரு ஓட்டாவது மினிமம் வந்துடும், அரசியல் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. பட் கடந்த காலங்களில் அரசியல் தேர்தல்னு வந்துட்டாலே மக்கள் மைண்டுக்கு ஒரு சில கட்சிகள் ஞாபகத்துக்கு போவாங்க. அவர் லோக்கல் வேட்பாளராக இருக்கலாம், அந்த ஊர் அமைச்சராக இருந்திருக்கலாம், கவுன்சிலராக இருந்திருக்கலாம், மாவட்ட செயலராக இருந்திருக்கலாம், நன்கு ஃபேமஸானராக ஒரு ஃபெமிலியராக இருந்திருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி புதுசாக ஒரு கேண்டிடேட் உள்ளே வரும்போது யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. யோசிக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம். மக்கள் யோசிச்சா எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுக மக்களை யோசிக்க விடாமல் ஏதோ ஒன்று பண்ணி எமோஷனலாக இது பண்ணுறாங்க. நாங்களை வந்து மக்கள் யோசிக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம்.